நண்பர்களே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா முதுமலைக்கு வந்தாச்சு. இதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரி. போமான்பா எதுவுமே செக் பண்ணல கைஸ். இதான் முன்பே இப்பயே பயப்பட ஆரம்பிச்சிட்டான். 20 கிலோமீட்டர் ஓட்ட மாட்டியா காட்டுக்குள்ள? அவ்வளோ ஒத்து இல்லை நினைக்கிறேன். பார்ப்போம், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். இன்னைக்கு ஒரு யானையாச்சு பார்க்குறோம். பார்ப்போம். ஹெல்மெட் இல்லாமல் ஹெல்மெட் கட்டிடுவா சாருக்கு ஓட்டு கூட அதுக்கு துருது பண்ணாங்க. ஏறா வண்டி ஏறா போம்டா. முதுமலை புலிகள் காப்பகம் வெல்கம்ஸ் யூ. நண்பா என்னைக்குமே பயப்படக்கூடாது சரியா? எடுத்துட்டேன். பயப்படாத நண்பா, பயப்படாத. மூஞ்சில பயத்தை காமிச்சிக்காத. பீஸ்ஃபுல்லா இருக்கு. உள்ள தள்ளி போடா. காட்டுக்குள்ள அதுவும் ஏண்டா. இது ஃபுல்லாமே தமிழ்நாடு தான் வரும். இதுக்கப்புறம் தாண்டி தான் பார்த்தீங்கன்னா மைசூர் போகிற வழி, அதாவது கர்நாடகா வந்துடும். வெல்கம் டு முதுமலை டைகர் ரிசர்வ். நண்பா யானை ஸ்கோப் போடு. இது புலிகள் காப்பகமோ? சாரி கைஸ், இங்கே டைகர் தான் பார்க்குறோம் கைஸ். நாங்கள் இல்லடா, இது எப்பயுமே இப்படித்தான்டா இருக்கும். நீ என்ன அது மாதிரிக்கே நினைச்சியா? அந்த செக் போஸ்ட் மாதிரிக்கே உட்காந்து செக் பண்ணிட்டு அனுப்புவேன். எனக்கு அப்படிலாம் இருக்காது. இருக்கும் நம்ம நேரம் நத்துதான். மான ஸ்பாட் பண்ணிருக்கோம் நண்பர்களே. இதெல்லாம் ஜூலியே பார்த்ததா. வாங்க வேற கிட்ட போவோம். நாங்களாம் பார்த்துட்டோம். என்ன மான்? சாதா மானா சீமானா? சீமான். சீய காணும். ஐயோ சாமி வேற போடா. எங்களுக்கு புலிதான் வேணும். புலி நடியான பாக்குறதா வாய்ப்பு இல்லை. தெரிஞ்சு பார்க்க மாட்டேன். நெகட்டிவாவே பேசக்கூடாது. கொஞ்சமாச்சும் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. ஒரே ஒரு யானை பார்த்துட்டோம்னா போதுங்க. இல்லாட்டி மசனகுடி ரூட் சேர்த்து பார்க்கணும். யானை இருக்கும்டா. இருக்குடா, அதனால அவரோட ரிசர்வ் ஃபாரஸ்டா இருக்கு. ஆனா செக்கிங்கே பண்ணாது. ஆச்சரியமா இருக்கு. எனக்கு அசால்ட்டா எங்கிட்ட புலிலாம் ஓடி போச்சு. எனக்கு இந்த ரூட்ல தான் வந்து புலி நடந்து போற மாதிரி எல்லாம் நியூஸ் பாத்தீங்க. அம்சல் இன்னைக்கு காலைல ஒரு நியூஸ் அது இங்கதான் இருக்கு. ஃபைன் போடுறேன். அர்ஜுன் ஆடுறான்டா. என்னங்கப்பா ஒரு புலி இருந்தாலும் பாத்துறோமா? யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? இந்த மரம்லாம் உடஞ்சி பார்க்க புலி மேக்கே தெரியுது எனக்கு. முதுமலை இப்பதாங்க யானை சாணியே பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். என்னன்னா ஒரு யானையை காட்டு கடவுளே, ஒரு யானையை காட்டு. வால்பாறையில தான் காட்டல. இங்க மட்டும் பார்க்கலன்னா நம்மள மாதிரி ஒரு துரதிர்ஷ்டசாலி எங்கேயும் இருக்க மாட்டோம்டா. இங்கேயே பார்க்கணும்னா பேசாடி ஜூ தான் போய் பார்க்கணும். வெளியே வாங்கடா, எங்க கண்ணுக்கு ஒரு வாட்டியா தெரியுங்கடா. ஜூம் பண்றா. சூப்பரான யானை. ஒரு கொம்பு தான் இருக்கு. ஆமாண்டா, உடஞ்சிருக்குடா ஒரு கொம்பு. சூப்பரா பார்த்தோம். கிட்டவாடா. நல்லா வீடியோடா ஸ்டோரிக்கு. யானையை பார்த்துட்டு ஆனா வளர்க்குற யானை இல்லை, கண்டிப்பா வளர்க்குற யானை இல்லை. ஒரு கொம்பு தான்டா இருக்கு. நண்பர்களே யானை பாக்குறீங்களா? இப்ப காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு யானைய. எங்கடா எங்கன்னு தெரியல, அந்த தெரியுது. சரியான கொம்புடா. பெத்த கொம்பு யானை. ஒரு நிமிஷம் ஒரே வீடியோ மட்டும் மாட்டி. டாடி யானையை ரோட்டுக்கு வர சொல்லுங்க. அது இங்க இல்ல, அது இங்க இல்ல. கபாலி வந்து அதிரப்பள்ளி. எதுல புலிகளே வந்து புலிகள் காப்பக முடியாது. மயில பாருங்க, மயிலு முருகர் நிக்கிறாரு, பாத்துக்கோங்க.
சிறுத்தை மட்டும் கண்ணில் காமிச்சிருங்க. டேய் இங்க பாரு, டேய் இவனே ஹரிசு, யானையை பார்த்துனா கத்துன சரி, சிறுத்தையை பார்த்து கத்திராத, ஓடி வந்துடும். அப்புறம் நாங்க போனிதான். டேய் ஏய் கத்துதுடா, கத்துங்க கத்துங்க முருகா. சிறுத்தை தானே புலி, சிறுத்தை வேற புலி வேற தான். அப்படியா? சிறுத்தைக்கு தமிழ் என்னது? ஆ புலின்றது லயன், லயன்றது சிங்கம். ஓ சாரி, இது உடம்பு ஃபுல்லா புலி புலியா இருக்கும். அதான் இங்க இருக்கும். டைகர் ரிசர்வ் தானே? டைகர்ன்றது கோடு கோடா இருக்கிறது. அப்படியா? இவ்வளவு அறிவு இருக்காடா உனக்கு? ஏமா ஓடும், ரொம்ப ஒல்லியா இருக்கும், மூஞ்சி ஒல்லியா இருக்கும், வெள்ளையா இருக்கானா? வெள்ளையாலாம் இருக்காது. ஏன் வெள்ளையா? நான் சீக்கிரம் பாத்துக்கா தலை வச்சு. ஓகே போவோம். வேற எதுவும் திட்டுச்சுன்னா கண்டினியூ பண்றோம். கண்டிங்க 6 மணிக்கு இந்த ரோட்ல இருந்து எப்ப இருக்குன்னு சொல்லு. 4 மணி 3 மணிக்கு இருந்துச்சு. அதுதான் செத்தே போயிடுவாங்க. 3 மணிக்கு நிச்சயத்துக்கு கிளம்பி வரணும். மரம் மேல தர மரம் மேல என்ன செய்யறது? சீட்டா இருக்கு. மரம் மேல எப்படா இருக்கும்? யோசிக்கா, அவ்வளவு தூரமாடா ஏறும். ஏறும்டா, அணிலடா, அணிலாடா அது ஏறுறதுக்கு. ஏறும்டா. சைட்ல தண்ணி ஓடுது. தண்ணி நாங்க எடுத்தா வாங்க ப்ரோஸ், நாங்க பாத்துக்கிறோம் உங்களை. ஹெல்மெட் கழட்டிடுவாடா. ஸ்பாட்டட் another elephant. அங்கிட்டு பாத்தீங்கன்னா நிக்குது. மரம் மறைச்சிருச்சுடா, மரம் மறைச்சிருச்சு. இப்ப தெரியும். பொறு வீடியோ எடுத்து நிப்பாட்டு. இந்த ஹெல்மெட் ஒன்னும் வைடா. கொம்பே இல்லடா. யானை எப்படி கத்துமா? யானை மாதிரி கத்தும். கைஸ் அங்க ஒரு யானை இருக்கு கைஸ். 4வது யானை பாக்குறோம். என்ன பண்ண சொல்றேன்னா, எப்படா மாணிக்கோன்னு பேர் சொல்லிட்ட? இப்படிலாம் கத்தக்கூடாதுடா, புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணுங்கடா. இதோட 4 யானை பார்த்துருக்கோம். நண்பர்களே, நாங்க யானையா பார்த்துட்டு இருக்கோம். அங்க ஒருத்தர் நிக்கலாம் போறோம். நான் உங்களுக்கு போய் காட்டுறேன். ஹெல்மெட் நானே வச்சுக்கிட்டு யானையை பார்த்துட்டு போறீங்க. தெரியும் நினைக்கிறேன். எங்க ஒரு யானை நிக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. கிளாரிட்டி கொஞ்சம் கோளாறா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா தெரியும். இதோட டைகர் ரிசர்வ் முடிஞ்சு முதுமலை. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பொறு கள்ளத்தீட்டு ரோட்ரா. இதில் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். தெரியல எப்படி போனேன், அவங்க எப்படி போனேன்னு தெரியல. எப்படி போன நண்பர்களே, என் கூட வந்த காருக்காரன் காணா போயிட்டாங்க. மைசூருன்னு ஸ்ட்ரெயிட்டா ஒரு ரோடு போட்டுருச்சு. அதே மாதிரிக்கே மசனகுடின்னு ஒரு ரோடு போட்டுருச்சு. நாங்கள் மசனகுடியில் நடந்துட்டோம். ஆனால் சுற்றி பார்க்குற ஆமாம் மசனகுடி விட்டுறாது. கள்ளத்தி வந்து முதுமலை முடிஞ்சு அவ்வளோதான்டா, கம்மி தான்டா முதுமலை. என்னடா சொல்ற? ஆமா, இப்போ மசனகுடிக்கு ஏறிட்டு இருக்கோம். 16 கிலோமீட்டர் மொத்தம். போட அவன் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலடா. போட நிக்காட்ட கூடாது அதுல. அதுக்குள்ள முதுமலை முடிஞ்சுல. ஆமாண்டா, அவன் என்ன சொன்னாங்க, 4 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தான் அது முதுமலை இருக்கும். அதுக்கப்புறம் மசனகுடி தான் வரும்ட்டாங்கள. இது எங்கடா போனேன், போன் எடுக்க மாட்டேன், டவரும் பெருசுடாப்பா. கரைஞ்சிருத்தன்றாங்க, டைகருன்றாங்க. கொஞ்சம் பீதியாக ஆரம்பிக்கிறான் எனக்கு. 2 hours later. படிச்ச மேதாவிகளா இருக்காங்க. கர்நாடகா பார்டருக்கு போயிட்டாங்க 2 பேரு. ஒரு காரே போயிருந்து. இது எப்பறம் லெஃப்ட்ல கணக்கு வருவோம் தெரியல. என்ன நடக்குது அறிவாளி நண்பர்கள் என்னன்னு தெரியல. பார்த்துட்டோமான்னு சொல்றோம் என்னான்ட்டு. காய்ஸ் அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம். கர்நாடகா தான் போயிட்டு இருக்காங்க. கர்நாடகா போயிடுவான்ப்பா. கைஸ் கும்பலா யானை நிக்குது கைஸ். இவ்வளவு கிட்ட பாத்துட்டு ரொம்ப சந்தோஷம்டா. வேற லெவல்ல அவையில வந்துட்டாங்க. யானடா வெட்டி மைசூருக்கு எதுக்குடா போறீங்க? ரைட்ல திரும்பணும் போர்டு பார்க்கலையா? சரி யானை வீடியோ எடுங்க, போயிட போகுது. வீடியோ எடுத்து 1/2 மணி நேரம் ஆச்சா? குடும்ப இடத்துல
ஆமா மசனகுடி போகணும்டா. நீங்க எதுக்குடா கேரளா மைசூருக்கு வந்தீங்க? போ அதுல போய் லெஃப்ட் திரும்பணும் போ. கவிஷன் தாக்கப்பட்டார். எல்லாம் சின்ன பசங்களா வந்து ஏறி மீச்சா தெரிய முடி. நான் தான் ஹெல்மெட் பின்னாடி தேவையில்ல. கைஸ் வேற லெவல்ல யானை பார்த்தாச்சு கைஸ். அதனால இப்ப கையை காமிச்சான்டா ரைட்டு. நான் கூட போலீஸ் ஸ்டேஷன் நிக்கிறாங்க போல அப்படின்னு அசால்ட்டா நிக்கிறோம் நம்ம பாட்டுக்கு. குட்டியான எதுவும் செய்யாதுடா. மதம் பிடிச்சி யானைக்கு தான் தெரியும். ஓகே கைஸ் யானையை பார்த்தாச்சு போறேங்க. ஸ்னாப் போட்டு வரேன். நான் பார்த்து வர மாதிரி கிராஸ் ஆச்சு. எப்படி சொல்லிடணும். ஓகே மசனகுடி போவோம். எதுக்கு வெட்டியாக நுழைஞ்சோம்னே தெரில. போட்டோம். எதுவும் கவி விட்டுறாம சீக்கிரம் வா. எதுவும் கவி விட்டுறாமடா வாடா சீக்கிரம். காட்டுக்குள்ள தென்னாவட்டா போற குஞ்சு கடிக்கிறவங்க வந்துட போகுதுடா. ஓட்ட பாருங்க அமைதியா இருக்கு. ஒன் மோர் இன்னொரு யானை. ரெண்டு யானை பார்த்துட்டோம் கைஸ். அனதர். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மசனகுடி ரூட்ல போயிட்டு இருக்கோம். இங்கிட்டு வாங்கடா முன்னாடி நிப்பாட்டு. A few moments later. நண்பர்களே மோசம் போயிட்ட நண்பர்களே. 2000 ரூபாய் சாப்பிட்டு வந்து எங்கிட்ட இருந்த பட்ஜெட்டே வெறும் 3000 தான். அதுல 2000 ரூபாய் தின்னே முடிச்சிட்டாங்க. இவன் தான் கூட்டு வந்தேன். நான் பாட்டுக்கு உள்ள ஊருக்கு பசிக்கவே இல்லை. ஊட்டி போய் சாப்பிடலாம் என்ன கேட்க மாட்டாங்க. என்ன பண்ண அதெல்லாம் மனசே விட்டுட்டா. ஒரு சிக்கனு அது எத்தனை பீஸ்டா இருக்கும்? 2000 வெட்டி செலவு இருக்கும். 500 ரூபாய். 2000 செத்த நாள் ஓட்டலாம். கடை பேர் பார்த்துக்கோங்க. மசனகுடி முன்னாடி இருக்கு பார்த்துக்கோங்க. அண்ணன் ஆனால் உள்ள ஒரு வெயிட்டர் இருக்காப்புல சூப்பர் சிங்கர். அவரெல்லாம் ஆடிஷன் வச்சா சேருங்க அவரை. நான் கொஞ்ச நேரம் முன்னாடி உட்காந்து வண்டிக்கு போடா. வண்டிக்கா? அப்புறம் அர்ஜுன் மட்டும் தனியா வருவானா? அர்ஜுன் இன்னொரு யாரும் உட்கார போயிட்டாங்க. நானும் உட்கார போடா.